ஹாய் நண்பா, வணக்கம். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் நண்பா. இந்த நியூ இயர்லேருந்து ரெகுலராக வீடியோ வந்துடும் நினைக்கிறேன் நண்பா. இனிமேல் வந்து டெய்லியுமே ஈவினிங் ஆனால் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நண்பா. சரிங்களா? நம்ம நாளைக்கு 2ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு 1ஆம் தேதி நண்பா. சரிங்களா? பார்த்தீங்கன்னா 675 நண்பா. சரிங்களா? இந்த 675 நம்பருக்கு சிங்கிள் போர்டு நம்பர் அழகாகவே கொடுத்துருந்துருப்பான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 3 இருக்கு இல்லைங்களா, இந்த 3க்கு இங்கே 3 வச்சதுக்கு சரிங்களா, அந்த கிராஸ் நம்பர் 7 எடுத்து இங்கே வச்சுருந்துருப்பான். அப்படியே அதே நம்பர் கிராஸ் நம்பர் எடுத்து 376 அந்த கிராஸில் அப்படியே இந்த ஸ்டேட்டில் 376ன்னு சொல்லி இந்த நம்பர் காட்டியிருப்பான் நண்பா. சரிங்களா? இதே மாதிரி நாளைக்கு ஒரு நம்பர் இருக்குது நண்பா. இந்த ரிவர்ஸில் பாருங்கள், இந்த 4 இருக்கு இல்லைங்களா, இந்த 4 எடுத்து இங்கே சீபோர்டு நவுத்தி வச்சதுக்கு சரிங்களா, ஏபிக்கு இந்த மேல் நம்பர் பாருங்கள், இந்த 7 எடுத்து இங்கே வச்சுருந்துருப்பான். சரிங்களா? இந்த 7 எடுத்து இங்கே வச்சுருந்துருப்பான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 4 எடுத்து ஏ போர்டுக்கு வைக்கணும். சரிங்களா? இதே கிராஸில் 474, இந்த கிராஸில் 474. சரிங்களா? வந்தால் நாளைக்கு 4 வந்து ஏ போர்டுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இது நோட் பண்ணிங்க, அடுத்த ரூட்டு காட்டுறேன். ஒரு 2 நாளில் ஒரு நம்பர் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. நான் அதை வந்து மார்க் பண்ணி காட்டுறேன், பார்த்துங்க. அதாவது இந்த 17 சரிங்களா, ஒரு வாரம் கேப் விட்டு ஒரு 17 சரிங்களா, ஒரு நாள் கேப் விட்டு மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு இந்த பிசிக்கு தான் வந்து 17 67 வரணும். சரிங்களா? இது வந்து ஒரு நாள் முன்னாடியே இந்த பிசியில் வந்துட்டு 67 வச்சுருந்துருப்பான். சரிங்களா? அப்போ இந்த கணக்குக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நாளைக்கு வந்து பிசிக்கு இந்த 17 இல்லைன்னா 67 ஸ்ட்ரைட்டாகவே வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அப்படி இல்லைன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி கூட வரலாம். ஒரு வேளை அது நாளைக்கு வரலைன்னா கட்டாயம் நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா 17 ஒரு 2 நாள் கேப் விட்டு 17, இன்றைக்கி ஒரு நாள் கணக்குங்களா, நாளைக்கு ஒரு நாள் தள்ளுச்சுன்னா மறுபடி இங்கே வந்து ஒரு 17 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. பிசிக்கு இந்த கணக்கில் பார்த்தாலோ சரிங்களா, 17 இல்லை 67 இல்லை ஏதோ ஒரு நம்பர் பவர் பண்ணியே வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா 2 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நண்பா, வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நம்ம அடுத்த ரூட் பார்த்துடலாம். வீக்லி சார்ட் நண்பா. சரிங்களா? இந்த வீக்லி சார்ட்டில் சிங்கிள் போர்டுக்கு ஒரு அழகான நம்பர் இருக்குது நண்பா, பார்த்துடலாம் வாங்க. அதாவது இந்த சி போர்டு நம்பர் மட்டும் பாருங்கள். அப்படியே சி போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த 6க்கு 6 நிறுத்தியிருப்பான். அதே மாதிரி 7க்கு 7 கரெக்டாக நிறுத்தியிருப்பான். சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9 ஒரு நாள் ஒரு வாரம் கேப்பிட்டு 9ங்களா. சரிங்களா? அதே மாதிரி இந்த இட நம்பர் 5 எடுத்து அப்படியே இங்கே 0. சரிங்களா? ஒரு 9 ஒரு 5 ஒரு 9 ஒரு 0. சரிங்களா? மறுபடியும் ஒரு 9 வந்திருக்குங்களா சி போர்டுக்கு. அப்போ மறுபடியும் சி போர்டுக்கு ஒரு 5ஓ 0வோ வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதில் 0 வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க நண்பா. அடுத்த ரூட்டு காட்டுறேன். இந்த 699 நண்பா. சரிங்களா? இந்த ஃபுல் நம்பர் சி போர்டு காலம் பார்த்திங்கன்னா 698 ஃபஸ்ட்டு 6ஆம் நம்பர் அது. சரிங்களா? இந்த 698க்கு 699 வச்சுருந்தா சி போர்டுக்கு வந்து ஒரு 8 வர வேண்டியது இருக்குது. அப்படி இல்லைன்னா அது ஆல் போர்டில் எங்கேனாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இது நோட் பண்ணிக்கங்க. இந்த 110 வந்திருக்கு இல்லைங்களா, இந்த 110க்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 192 நண்பா. சரிங்களா? இந்த 192 ஃபஸ்ட்டு 1 தான், அதுதான். சரிங்களா? 192 கிராஸாக காட்டியிருக்கான் பாருங்கள், 1 2. சரிங்களா? வந்தால் நாளைக்கு சி போர்டுக்கு ஒரு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? நம்ம அந்த பிசிக்கு 67 12 பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா மேல் நம்பர் 192 இப்படி கிராஸில் காட்டினா 192 வந்து சி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது நோட் பண்ணிங்க நண்பா. நான் நம்பர் கொடுக்கும்போது உங்களுக்கு மேட்ச் பண்ணி தரேன். இயர்லி சார்ட் நண்பா. சரிங்களா? இந்த இயர்லி சார்ட்டில் ஒரே ரூட்டு மட்டும் பார்த்துட்டு நம்ம நம்பருக்கு போயிடலாம் நண்பா. சரிங்களா? அதாவது இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 023க்கு சரிங்களா, இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 026 நண்பா. சரிங்களா? சி போர்டுக்கு 3 வச்சுட்டு அடுத்த வருஷம் சி போர்டு 6க்கு வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி 1 நண்பா. சரிங்களா? இப்போ இதே மாதிரி இந்த 141 போன வருஷம் ரிசல்ட்டுக்கு இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா
144 நண்பா. சரிங்களா, இந்த 144க்கு 141 வச்சுருந்தா ஒரு 4ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ரெயிட்டாவோ இல்லை பவர்லேயோ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் 4 வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இது நோட் பண்ணிங்க. அடுத்த ரூட்டு காட்டிடுறேன். இந்த சி போர்டு பார்த்தீங்கன்னா 6. சரிங்களா, 2 வருஷம் கேப் விட்டு ஒரு 6, மறுபடி இந்த இது கணக்கு பண்ணாமல் 2 வருஷம் கேப் விட்டு சி போர்டுக்கு ஒரு 1 நண்பா. சரிங்களா, இதே மாதிரி அதுக்கு அடுத்தது 8. சரிங்களா, ஒரு வந்து க்ரீனில் போட்டுக்கலாம் 8. சரிங்களா, ஒரு 2 வருஷம் கேப் விட்டு இங்கே வந்து 8 வந்திருக்கும் நண்பா. அங்கே லீவு. சரிங்களா, அதனால் ஒரு வருஷம் டிலேவாக ஒரு 3 நண்பா. சரிங்களா, இப்போ இந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த 3ஓட சேர்த்து 2 வருஷம் கணக்கு பண்ணால் நாளைக்கு சி போர்டுக்கு ஒரு 8ஓ 3ஓ வர்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, அது ஏன் சொல்கிறேன்னா வீக்லி சார்ட்லேயும் காட்டுச்சு இல்லைங்களா, அதனால் வந்து சி போர்டுக்கு ஒரு 8ஓ 3ஓ வரக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இது நோட் பண்ணிக்கிங்க நண்பா. நாளைக்கு சிங்கிள் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வந்து 4ஆம் நம்பர் வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 வந்தால் 0 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அப்படி இல்லைன்னா 8ஓ 3ஓ வரலாம். சரிங்களா, உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி காமனாக கொடுத்துருக்க நண்பா ஏபிபிசிக்கு 40, 20, 60, 70 நண்பா. சரிங்களா, அதே மாதிரி மெயினாக பிசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 12, 21 அப்படி இல்லைன்னா 67, 76 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 3 டிஜிட்டை பார்த்துடலாம். 3 டிஜிட்டுக்கு வந்து மொத்தமாக ஒரு 7 நம்பர் நண்பா. சரிங்களா, 620, 460, 610, 614, 468, 478, 423 நண்பா. சரிங்களா, உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.